பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். பெஞ்சல் புயல் கரை கடந்த நிலையில் தமிழகத்தில் சென்னை மட்டுமின்றி காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்கள் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலையில் பெய்த கனமழையால் அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்டதுடன் பாறை உருண்டு அருகிலிருந்த வீடுகளின் மீது விழுந்தது. இதில் ஒரு வீட்டில் இருந்த 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் இடிபாடுகளில் சிக்கினர். மோப்ப நாய்கள் உதவியுடன் நள்ளிரவு வரை அவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டனர். இன்று காலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஓகையூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்தன. இதனால் கவலை அடைந்துள்ள விவசாயிகள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் இந்த மாவட்டத்தில் உள்ள கோமிகி அணையிலிருந்து 5300 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் ஆற்றில் குளிக்கவோ இறங்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கனமழை காரணமாக இடையார்பாக்கம், ஊத்துக்காடு உள்ளிட்ட கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் கடன் வாங்கி நெற்பயிரிட்ட விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் தொடர் மழை காரணமாக அங்குள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் விளைநிலங்களை தண்ணீர் சூழ்ந்ததால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு பகுதிகளில் முறிந்து விழுந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்திய தீயணைப்பு மீட்பு படையினர் போக்குவரத்தை சரி செய்தனர். பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் வெள்ள நீரை அகற்றும் பணியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்ததுடன் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகளில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பல்கலை தேர்வாணையர் எஸ். கதிரவன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் தொடர் மழையால் சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. ரெட்டம்பேடு, தேவம்பட்டு, காங்காணிமேடு, பெரிய கரும்பூர், புதுப்பாக்கம், இலுப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நெற்பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை வேளாண் துறையினர் உடனடியாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த இடம்லாம் விவசாய நிலங்க, விவசாய பயிருங்க எல்லாமே சம்பா நடவு செஞ்சு ஈத்தார தருணம். இப்போ பெஞ்சல் புயல் காரணமா ஃபுல்லா மழை 2 நாளா பெஞ்ச மழையிலேயே ஃபுல்லா மூழ்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 ஏக்கருக்கு மேல இந்த இடம்லாம் பாதிச்சிருக்குது. இது வடிகால் போதிய வடிகால் வசதி இல்லை. முறையா வடிகால் வசதி இருந்தானா ஓரளவுக்கு தண்ணி வடிஞ்சிருக்கும். இப்போ வடிகால் வசதி இல்லாததுனால ஃபுல்லா மூழ்கிடுச்சு. வேலூர் மாவட்டம் காட்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் மேல்பாடி, சிவபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 30 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இன்னும் 15 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்.